இந்த ஐடியா இந்த படத்துக்குள்ள உட்காருன்றதுல உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் எங்கேருந்து கிடைச்சது? எப்பயுமே ஒரு பேட்ரியாட்டிசம், அதர் கண்ட்ரி அட்டாக்கு, டிசீஸு, நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நார்த்துலேருந்து வந்து நம்ம ஊரில் லேட்டாக வரும். ஃபஸ்ட்டு அங்கே தான் பயங்கரமாக இருக்கும், அதுக்கப்புறம் தான் மெதுவாக சவுத்து பக்கம் வரும். உதாரணத்துக்கு வந்து ஒரு ஹியூமராக சொல்லுவாங்க. எப்படின்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பீகாரில் வந்து ஷூட்டிங் போயிருந்தார். போய் அதை வந்து பப்ளிக்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஹீரோ என்ன பண்ணாரா, சரி ஓகே கன்று கொடுப்பா அப்படின்னு சொல்லி கன்று எடுத்தோம். என்னையா கன்று நல்லா இல்லை, வேறு ஏதாவது கன்று இருந்து எடுத்துருவாயான்னு சொல்லி சொன்னோன்னே அந்த க்ரௌடில் வந்து சார் இந்த கன்று வேணும் ஷூட்டிங் வேடிக்கை பார்க்கறோம், ஆளுக்கு ஒரு கன்று வச்சிருக்கீங்களா, அப்போ தான் இவங்களுக்கு புரியுதுன்னு இது கொஞ்சம் மிகைப்படுத்தின ஒரு நகைச்சுவை. இல்லை புரியுது, அதான் நீங்கள் ஷூட்டிங்னா வேறு ஏதோ நினச்சிருக்கீங்கன்ற மாதிரி. கன்று நல்லா இல்லைன்னா நம்மகிட்ட ஒன்று இருக்கே, இது நல்லா இருக்கா பாருங்க அப்படின்ட்டு அவ்வளோ சகஜமாக இருக்கு. ஆனால் இந்த கன் ஷூட்டுங்கிறது நார்த்தில் நிறையவே இருக்குது. அது வந்து ஒரு டேஞ்சர், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாம் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணாங்க. ஒரு காலத்துலலாம் ஒரு அண்டர்வேர்ல்டு டான் அவங்க ரூல் பண்ணாங்க. த்ரெட் பண்ணுறது, பப்ளிக்காக ஷூட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப காமனாக நடந்துட்டு இருக்கு. இப்போ டெல்லியில் ஒரு பெத்த பொண்ணை வந்து ஒரு அப்பா ஷூட் பண்ணிட்டார். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போது கன்று கையில் இருக்குன்னா கட்டை இருந்தால் கட்டையில் அடிச்சிருவாங்க அப்படின்னு கோவத்தில். கன்று தான் எடுத்து ஷூட் பண்ண தானே செய்வான் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல. ஒரு கட்டம் வரும்போது ட்ரக் ஆனாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த பக்கம் ஜாஸ்தியாக இருந்து மெதுவாக இந்த பக்கம் எல்லா கல்ச்சரும் மெதுவாக வருது. நீங்கள் வந்து பான்பராக அங்கே ஆரம்பித்தாங்க, அங்கே ஒரு துரோகோர் போயிட்டு மெதுவாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்படியே அந்த ஏதோ சொல்லுவாங்க, அதில் அந்த தலகாணி மாதிரி வந்து இருக்கும், ஹேண்ட்ஸ் மாதிரி போட்டு அப்படியே மெதுவாக இங்கே நம்ம ஊரில் வேலை செய்கிறவங்ககிட்ட அப்படியே வருது. இந்த மாதிரி இதுவும் வரலாம் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி வந்து முக்குக்கு கஞ்சா கிடைக்குது, ஸ்கூல் வாசலில் சாக்லேட் கிடைக்குது அப்படின்னு ஒன்று ரொம்ப காமனாக போயிட்டுருக்கிற ஒரு நாகரிக காலத்தில் வந்து இன்றைக்கி எல்லாமே மொத்தமாக கொண்டு போய் வாஷிங் மிஷினில் போட்டு அப்படியே துவைக்கிறீங்க. பசங்கள் நீங்கள் செக் பண்ணுங்கள், வீட்டில் இருக்கிற உங்கள் பசங்க ஒரே ஒரு பையன் ஒரே ஒரு பொண்ணு 2 பேர் இருக்கிற வீட்டில் நீங்கள் உங்கள் பசங்களே செக் பண்ணல, இவ்வளோ பாப்புலேஷனில் போலீஸ் மட்டும் போய் எல்லாரையும் செக் பண்ணணும். நீங்கள் எப்படி தப்பு உங்ககிட்ட தான் இருக்குது. நிறைய பசங்க சூசைடே பண்ணிக்கிறாங்க. சூசைட் பண்ணி சாகிறது வரைக்குமே தெரியாது பேரண்ட்ஸுங்களுக்கு வந்து நம்ம பையன் இதில் தான் இறந்துருக்காங்க. அவ்வளோ அவேர்னஸ் கம்மியாக இருக்குது நம்ம ஊர்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பப்ளிக்கே தான் காரணம்.